स्वान्तविध्वंसनोदयः प्रभावन् सीतया देव्या परमव्योमभास्करः ज्ञानानन्दमयं देवं पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कवितासारं वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलानं काञ्चनत्रिकमनीयविग्रहम् भावयामि भवमार्गनन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् सान्द्रानन्दावबोधात्मकम् अनुभवितं कालते सावलिव्यम् निर्मुक्तं नित्यमुक्तं सकस्वेन निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमत्रे पुनरुरुषात्मकं ब्रह्मतत्त्वम् तथा भवद्भाति साक्षात् गुरुपवनपुरे अन्तवाक्यं जनानां कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोपोऽभ्युदाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाग्रजे मूढं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपादमकं वन्दे परमानन्दमाधवम् भक्तवात्सल्यजलतेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबतवाहतं रसमालयं मुहुरको रसिका मुनिकामुकाः வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர்கள் விழும் போதிலின் கனியை நந்தனற்கயிற்றை குவளையத்தோர் தொழுதேத்தும் மாதியை அமுதை என்னை ஆளுடையப்பனை ஒப்பவரில்லாமவர்கள் வாழ் மாடவாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே ஊரிடச் சுவர் வைத்து ஒன்பு தூண் நாட்டி ரோமம் வைத்து ஒன்பது வாசல் காணிடைக்கலம் வைத்திரியும் போது உன் சரணமே சரணமென்றிருந்தேன் தேனுடை கமல திருவினக்கரசே திரை கொள்மா நெடுங்கடல் கிடந்தாய் நான் உடைத்தவத்தால் நற்கதியடைந்தேன் நெய் நிஷாரண்யத்துழந்தாய் அஞ்சிலே ஒன்று பெற்றார் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்றார் நன்கு கண்டகலானூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் புத்தி பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமனோகதா அயாக்கியம் வாக்படுத்வம் ச ஹனுமஸ்மரணாத் பவேத் ஹனுமஸ்மரணாத் பவேத் சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் ஜானகீகாந்தஸ்மரணம் ஜயாஞ்சனேய சுவாமிகி. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரிபூர்ணமான மந்திர விசேஷத்தினாலே நாரதகான சபையின் சதாபிஷேக மகோத்சவமான 81வது ஆண்டிலே அதனுடைய பூர்த்தி வைபவமாக 2 தினங்கள் நாராயணிய பிரபாவம் குருவாயூரப்பனுடைய மகிமை ருக்மிணி கல்யாணம் சிரவணம் பண்ணக்கூடிய பரம பாக்கியத்தினம் அடைந்திருக்கோம். நாராயண பட்டத்திரி அச்சுத கிஷோரணின்ற தன்னுடைய குருவரிடத்திலிருந்து
வாதரோகத்தை அவருடைய ரோக நிவர்த்தியையே அவருக்கு தட்சணையா கொடுத்து ஒரு நாளைக்கு ஒரு தசகம்னு குருவாயூரப்பருடைய சன்னிதானத்துல போய் உட்கார்ந்து அந்த கட்டத்திலே மண்டபத்துல குருவாயூரப்பனே சாந்திர சாந்திர அடியெடுத்து கொடுக்க சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம் அனுபவிக்கம் காலதேசாவதியாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகமசத சகஸ்மேன நிர்வாசியமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே குருபுருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தது தாவத்து பாதிசாட்சாத் குருபவனபுரே பஞ்சவாக்கியம் ஜனானாம். குருவாயூரப்பா, நீ பிரதிஷ்டையாய் சாந்திரன்னு ஆரம்பிச்சு நாராயணியத்தை துவக்கி வச்சது பின்னாடி நாராயணியம் வரக்கூடிய காலத்துல பல பேரால் சிரவணம் பண்ணப்பட்டு பாராயணம் பண்ணப்பட்டு உன்னுடைய பிரபாவம் பெருகுன்றத போது உலகத்திலேயே முக்கியமான பாக்கியசாலிகள் அந்த பாக்கியம் ஜனானா பாகவதமா என்ன பாக்கியம் பண்ணாலோ உன்னுடைய பக்தா என்ன பாக்கியம் பண்ணாலோன்னு ஆரம்பிச்சவர் ஸ்லோகம் ஸ்லோகமாய் தசகம் தசகமாய் நாராயணியத்துல முதல் 10 தசகங்கள்ல பக்தி யோகம் ஞான யோகம் சுவாமியினுடைய கோயிலுக்கு எப்படி போனோம், நமக்கு பகவான் கை கால் கண் முதலிய அவயவங்கள்லாம் கொடுத்திருக்காரே அது எப்படி நமக்கு இருக்கக்கூடிய அவகாசத்துல ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது அதுல எப்படி நம்ம பயன்படுத்தணும், சுவாமியை நம்ம பஜிக்க வேண்டிய முறை என்ன, அவனுடைய அலங்காரம் எப்படி இருக்கும், அவன் எத்தனை விதமான ஆபரணங்களை போட்டு இருப்பான்னு நாராயணியத்துல 1லேருந்து 10 பகவானுடைய வர்ணனைகள் கலியுகத்தில் நம்ம அனுஷ்டிக்க வேண்டிய விவரங்கள் 11லேருந்து 89 வரைக்கும் முழுக்க முழுக்க சரித்திரங்கள் பகவானுடைய தசாவதார வைபவங்கள் அஜானக சரித்திரம், அதே மாதிரி பிரகலாதனுடைய சரித்திரம், துருவனுடைய சரித்திரம், கஜேந்திரனுக்கு பகவான் யான் மேல இருக்கக்கூடிய அந்த பிரியத்தினால ஓடி வந்து அவனை காப்பாற்றினது, ராமாயணத்தை 24,000 ஸ்லோகத்தால நாராயண பட்டத்தினை வர்ணிச்சால அந்த 2 தசகத்துல சுருக்கி எழுதினது, பகவான் கிருஷ்ணனுடைய அவதாரம் முழுக்க பாகவதத்துல தசமஸ்கந்தம் எப்படி விவரமா சொல்லியிருக்கோம் அதை வர்ணிச்சதுன்னு அந்த 11லேருந்து 89 வரைக்கும் பகவானுடைய வர்ணனைகள், 90லேருந்து 99 வரைக்கும் மறுபடியும் ஞான யோகம், பக்தி யோகம், கர்ம யோகம், எப்படியெல்லாம் நம்ம கலியுகத்துல வாழ்க்கையை இருக்கணும், கதிக்க வேண்டிய முறை என்ன அப்படின்னு பகவத்கீதையை கூட பகவான் சொன்னதை ஒரே ஸ்லோகத்துல 18 அத்தியாயத்தை கண்டென்ஸ் பண்ணி நாராயண பட்டத்திலே வாழ்க்கையினுடைய அணுகுமுறைகளை தர்மங்களை சொன்னவர் 100வது தசகத்துல அவருக்கு பகவான் விஸ்வரூப காட்சியோட அவருக்கு காட்சி அளிக்கிறாங்க. அவருடைய அந்த ஒவ்வொரு அங்கங்களையும் வர்ணிக்க பட்டத்திலேயே அவர் வாசரோகம் நீங்கிறது குருவாயூரப்பனிடத்திலேருந்து பரம ஆனந்தமாக விடப்பெற்றது. குருவாயூருக்கு கிளம்ப போற சமயத்துல பட்டத்திரிக்கை குருவாயூரப்பன் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். அந்த ஒரு வேண்டுகோள் தான் இன்னைக்கு நம்ம புஸ்தகத்துல நாராயணியத்தை படிக்கிறதுக்கும் நாராயணியத்தை கேட்கறதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. பட்டத்திரி நாராயணியத்தை வாசனோகத்தால் நீங்க வாயால சொன்னேன், ஏன்னா குரல் மந்திரம் தான் பேச முடிஞ்சது. நான் வந்து காதால கேட்டுட்டேன், நான் ரோகத்தை நீக்கிட்டேன், பட்டத்திலையும் ஒருத்தர் பாடினால் வாசரோகம் நீக்கிட்டு அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்க எழுதின 100 தசகங்களும் ஒரு ஓலைப்படுத்தப்பட வேண்டும். அதை ஒரு ஓலையில எழுதினால்தான் பின்னாடி வரவா ஒரு புக்கா பிரிண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா இது ஒரு பெருமையாக போயிடும். பட்டத்திலையும் ஒருத்தர் வந்தா ரோகத்துக்கு எழுதினா அப்ப நாராயணன் பின்னாடி இருக்கிற மாதிரி என்ன எழுதினார், என்ன பாடினார் அப்படின்னா ஒருத்தருக்குமே தெரியாது. பாடினா நீங்க உட்காந்து பாடினாங்க. அதனால நீங்க மேற்பட்டூர் போன உடனே அவ்வளவு ரசகத்தையும் நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன், எல்லாத்தையும் ஓலைச்சுவடியில எழுதி அதை ஓலைப்படுத்துங்கள். குருவாயூரப்பன் தீர்க்கதரிசியாக பட்டத்திற்கு அனுகிரகம் பண்ணி இவர் ஊருக்கு வந்து முதல் தசகத்திலேருந்து ஆரம்பிச்சு 100வது தசகம் வரைக்கும் குருவாயூர்ல எப்படி பாடினாரோ அப்படி குறையாம அதை எழுதி குருவாயூரப்பனத்துல போய் குருவாயூர்ல சமர்ப்பணம் பண்ணதுனால தான் இன்னைக்கு புஸ்தகமாக பிரிண்ட் ஆகி அதை நம்ம இன்னைக்கு படிச்சு பாராயணமும் பண்ணி இப்படி எல்லாம் அதை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த வாக்கியம் சொன்னா குருவாயூரப்பா நீ குருவாயூர்ல இருக்கிறது ஜனங்கள் பட்ட பாக்கியம்னு சொன்னவர். ஏவம் துர்லபியவஸ்துன் யபி சுலபதயா கஸ்தலப்தே யதவ்யதே தன்வாஜாகியா பாவ
स्फुटेयमो ये ते तावद्वयन्तु स्थिरतरमनसा विश्वपीडापगत्यै निःशेषात्मानलेनं गुरुपानपुराधीशं येव आश्रयामखान् सत्त्वं यत्तत्पराभ्यम् अपरिपालतो निर्बलं तेन तावत् भूतैर्भूतैर्क्रियैस्तेव भूतिमकुचका श्रूयते व्यासवाक्यं तस्वच्छत्वाद्यदत्ता निजमनसुखचित्कल्पनिर्वासरूपं तस्मिन् कल्याणमन्ते श्रुतिमतिमधुरे सुग्रहे विग्रहेते सूर्यस्पत्तिकिरीटमुद्वतिलकं प्रोद्भासि बालमुत्तरं कारुण्याकुलनेत्रमसितोल्लासं सुनासात्पुटं गण्डोद्यं मकरात्मकुण्डलयुगं गण्डोज्ज्वलकौस्तुभं कृष्णा त्वद्रूपं मनमन्यगानपठन श्रीवत्सदीप्रं वचे पठन्तो नामानि भ्रातवरसिन्धौ निपतिताका स्मरन्तो रूपं ते अनलकथयन्तो गुणकथाका चरन्तो ये पद्याका त्वयि करुणवन्ते परममूढ अहं धन्यान् मन्ये समधिकद सर्वाभिलषितान् பந்தியுடைய சார்ந்த முதல் 10 தசகங்கள்ல குருவாயூரப்பன் பாதாள அஞ்சன கல்லு நீக்கி சுந்தரக விக்கிரகமாக குருவாயூர்ல பிரதிஷ்டையாயிருக்கான். பாகவதத்தினுடைய சாதம் குருவாயூரப்பா நாராயணியம். பாகவதம் கிருஷ்ணனுடைய வைபவத்தை முழுக்க முழுக்க சொல்றது. ஒரு பாகவதோத்தவன் சொல்லி ஒரு பாகவதோத்தவன் கேட்டது பாகவதம். பிரம்மா சொன்னார், கிராமத்தை விளையாடுற பையன் ஒரு ஈர்க்குச்சியில வேப்பங்காயை போட்டு தூக்கி பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த சைஸுக்கு கதை ஆகிடலாம். அதே மாதிரி குட்டி சக்கரம் குட்டி சங்கு எல்லாம் வந்தாச்சு. கீதம் கைப்பாடின கருடர் கருணர் கங்குழுவரெல்லாம் மாணவர் மாணவர் சாரணனிய கரு சித்தர்ம என்கிற திருவடிகோ ஜனகன விடைய கல்வியே கொண்டு போகணும். ஒரு வகையில முஷ்டாக் மூந்தார். அவன் சங்க சக்கரத்தோட பிறந்தா என்ன கொண்டு போய் அங்க கொடுப்போம்னா உடனே வசுதேவர் எடுத்துட்டு கிளம்பினார். வாசல்ல வந்தார். ஒரே மழை பெய்திருந்தது. சக்ரீசன் சக்கரம் வாங்கும் சேஷேன பூரிமன வாலித வாலிநாத ஸ்வைரம் பிரதர்சிதபதோ மணிகி கிதேன பட்டத்திரி. ஆதிசேஷன் வந்து அப்படி போட முடிச்சான். இவன் பேரையாவது எனக்கு என்ன சின்ன போட்டோ பேரையா கேட்டுருக்க. இவன் தெரியாதான் நம்ம நச்சுவோம் அப்படின்னா நச்சுதான் நச்சுனா விஷம் அர்த்தம். கடைசி காலத்துல விஷம். மூணாவது பையனுக்கு இங்க பாருங்க இங்க பாருங்க அப்படியே இருங்க. அப்படியே அப்படியே வாங்க இருங்கண்ணா. ஏண்ணா டைம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆனா ஆயிடுச்சுண்ணா. உத்தமமாக பகவான் அந்த ருக்மிணியுடைய பாணிகிரகம் அந்த திருமங்கலிய தானத்தை தான் கோலாகலமாக நடத்தினான். நேற்றுக்கே நம்ம சொன்னோம், அத்தனை பேரும் பொன்னாத்துக்காரா கடவுள் இருந்து அதே பாடத்தில் அத்தனை பேரும் பொன்னாத்துக்காரனா இருந்து அழகான ஒரு பூப்பல் அதை கேட்டு சிரவணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களை எல்லாருக்கும் குருவாயூரப்பன் பரம சௌக்கியத்தை அனுகிரகம் பண்ணுவான்றதுல சந்தேகம் இல்லை. அப்படி பகவான் இப்படியே கல்யாணம் பண்ணிட்ட சரித்திரத்தை வந்து சட்டத்தில் பகவான் அவருடைய குஜேலோபாக்கியானம், பாரத யுத்தம், பகவத்கீதை எல்லாத்தையும் எழுதிட்டு வந்தவர். கடைசியா 3 தசகம்னு வந்த கட்டத்துக்கு 99 தசகங்கள் குருவாயூர்ல பூர்த்தி பண்ணிட்டார். 99வது தசகத்தினுடைய கடைசி சாந்திரன்னு எடுத்து நான் மறந்துச்சேன். ஆனா 99வது நாள் இன்னைக்கு முடிக்க போறேன் கடைசி ஸ்லோகத்தை. ஆனா 1% கூட எனக்கு யாரும் நீங்களே 1% கூட நீங்களே நாளைக்கு நாராயணியை புரிஞ்சிட போறோம்.
முடிஞ்சா என்னப்பா அதனால என்ன கவலைன்னா குருவாயப்பா உன்னோட புகழ் மங்கி போட்டுருந்தா அகீர்த்தி வாங்கும் நீ மட்டும் வந்து என்னுடைய வியாதியை நீங்களேன்னா நாராயணீயம் அசத்தியம்னு ஆயிடும். குருவாயூரப்பனை நம்பினவர்கள் கைவிடப்படுவார்கள் அப்படின்னு ஒரு நேரி வந்துடும். அதனால உன்னோட பெருமை மேல மேல வரணும்னா என்னோட வியாதியை நீ நீக்கணும். அகீர்த்தியம் சேமாவும் வரத கதபாலம் பிரசமயம் பகத்வத்வம் சமோகம் ஜனகி குருவன் கம்சதமனா. குருவாயூரப்பா பின்னாடி என் ஜாதியை நீ நீங்களே தெரிஞ்சால் ஒரு பையன் குருவாயூருக்கு வர மாட்டான். ஏன் தெரியுமா? பின்னாடி வரக்கூடிய காலத்துல ஜனங்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காரா இருப்பாட்டா. ஒரு கோயிலுக்கு போகணும்னா சட்டுன்னு போக மாட்டான். நான் ஃப்ரெண்டை கேட்பான், அவன் என்ன பண்ணுவான், வாட்ஸ்அப்ல 100 பேருக்கு மெசேஜ் அனுப்புவான், குருவாயூர் போலாமா. பேஸ்புக்ல ஒரு பெரிய 2 பேரா எழுதி போலாமான்னு கேட்பான். அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவான், சார் குருவாயூருக்கு வேண்டாம் சார், எனக்கு தெரிஞ்ச நாராயண பக்கத்திலையும் ஒருத்தர் கொடுத்தார், வாக்குவரம் வந்தது, குருவாயூரப்பனே கத்தின்னு எழுதினார். 99 100 நாள் எழுதினார். 100வது நாள் குருவாயூரப்பன் அவர் தெரிவித்துட்டார் அப்படின்னு சொன்னா ஒரு பையன் குருவாயூரப்பன் பக்கத்திலேயே கையை விட்டுட்டாரா, நாராயணத்துக்கே பெருமை இல்லாம போயிட்டார்.